தமிழக மீனவர்கள் 5 பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதில் பங்கேற்றுள்ள அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது உரையாற்றி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். தங்களுக்கு இடையில் வருகிற பிரச்சனைகளை, சர்வதேச சிக்கல்களை, வணிகம் தொடர்பான பிரச்சனைகளை, அரசியல் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாம் பேசி தீர்த்துக் கொள்வது என்கிற அடிப்படையில் தான் அந்த கூட்டமைப்பு இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆக சார்க் நாட்டில் ஒரு உறுப்பு நாடாக இருக்கிற இலங்கைக்கும், சார்க் நாடுகளின் அந்த கூட்டமைப்பில் ஒரு உறுப்பு நாடாக இருக்கிற இந்தியாவுக்கும் இப்படி ஒரு சிக்கல் வந்திருக்கிற சூழலில் உடனடியாக அவர்களால் பேச முடியும். ஆகவே இந்த 2 அரசுகளும் சட்டப்படி இதை எதிர்கொள்வோம் என்று சொல்லுவதை அனுமதிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அது எந்த வகையிலும் பயன் தராது. எனவே உடனடியாக இவர்கள் ராஜ்ய உறவுகளின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை தொடங்க வேண்டும் என்று இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் இந்திய அரசுக்கு வேண்டுகோளாக விடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனது அருமை தோழர்களை இன்னொரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். மரண தண்டனை என்பது காட்டு மிராண்டித்தனமான ஒரு கொள்கை. 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஜனநாயகம் என்பது விவாதத்திற்கு வராத காலத்திலே, அந்த சொல்லாட்சியே இல்லாத காலத்திலே, மனித உரிமை பற்றிய விழிப்புணர்வே இல்லாத காலத்திலே கோட் ஆஃப் ஹமுராபி என்று ஹமுராபி சட்டம் இருந்தது. அந்த சட்டம் டிட் ஃபார் டாட் என்கிற ஒரு கொள்கை, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற ஒரு தண்டனை கொள்கையை, காட்டு மிராண்டித்தனமான தண்டனை கொள்கையை வைத்திருந்தது. ஒருவனை கொலை செய்தால் அவனை உடனே கொலை செய்துவிட வேண்டும். ஒருவனை கண்ணை எடுத்தால் உடனே அவன் எந்த கண்ணை எடுத்தானோ அந்த கண்ணை இவனுக்கு விடுத்து விட வேண்டும். ஒருவன் அடித்ததில் ஒருவனுக்கு 4 பல் உடைக்கப்பட்டது என்றால் எத்தனை பல் உடைக்கப்பட்டதோ, எந்த பல் மேல்வாய்ப்பல்லா, கீழ்வாய்ப்பல்லா, கடைவாய்ப்பல்லா, அதை உடைக்க வேண்டும். இப்படி ஒரு சட்டம் 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அந்த சட்டத்தை காட்டு மிராண்டி சட்டம் என்று இன்றைக்கு நாம் சொல்லுகிறோம். அன்றைக்கு அது நியாயமாக சொல்லப்பட்டது. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது அந்த தண்டனை கொள்கையினுடைய அடிப்படை. காலப்போக்கில் இந்த தண்டனை முறையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று குரல் எழுந்தது. தண்டனை என்பது குற்றம் செய்தவனை திருத்துவதற்குத்தானே தவிர பழிவாங்குவதற்கல்ல என்று கொள்கை வளர்ந்தோங்கியது. அதனால் இதை தண்டனைக்கான சட்டம் என்று கூட சொல்லக்கூடாது, திருத்துவதற்கான சட்டம் என்று சொல்ல வேண்டும் என்ற கொள்கை வளர்ந்தது. பீனல் கோட் என்று சொல்லக்கூடாது, கரெக்ஷனல் கோட் என்று சொல்ல வேண்டும். பீனல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடாது, கரெக்ஷனல் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்ல வேண்டும். நீதிமன்றத்தையும் சிறைத்துறையையும் அந்த நிர்வாகத்தை அப்படித்தான் அழைக்க வேண்டுமே தவிர அது தண்டனைக்கான நிர்வாகம், தண்டனை வழங்குவதற்கான நிர்வாகம் என்று சொல்லக்கூடாது என்று கருத்துகள் நாளடைவிலே வளர்ச்சி அடைந்தன. இன்றைக்கு 2014 100க்கும் மேற்பட்ட நாடுகள் உலகத்தில் மரண தண்டனையே வேண்டாம் என்று தம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து விலக்கிவிட்டார். டெத் பெனால்டி என்பது ஆங்கிலத்திலே கேபிட்டல் பனிஷ்மெண்ட் என்றும் அதை சொல்லுவார். இருக்கிற பனிஷ்மெண்டிலேயே கேபிட்டல் பனிஷ்மெண்ட், டெத் சென்டென்ஸ். அந்த சட்டத்தை, அந்த தண்டனை கொள்கையை 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் தம்முடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள். இந்தியா உலக நாடுகளிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுகளில் முன்னணியில் இருக்கிற நாடு. ஜனநாயகத்தை வலுவாக பேசுகிற நாடு, ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற நாடு, சிறுபான்மையினரின் பாதுகாப்பை ஜனநாயகத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லுகிற நாடு. அப்படிப்பட்ட இந்த நாட்டில் மரண தண்டனை கூடாது என்கிற கருத்து நெடுங்காலமாக இருந்து வருகிறது, பேசப்பட்டு வருகிறது. நமக்கு கருத்து முரண்பாடு இருந்தாலும் கூட காந்தியே மரண தண்டனை கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அவரோடு பல விவகாரங்களில் நமக்கு முரண்பாடு உண்டு. ஆனால் மரண தண்டனை கொள்கையில நம்மோடு ஒத்து வருகிறவராக அல்லது அவரோடு ஒத்து போகிறவராக நாம் இருக்கிறோம். மரண தண்டனை கூடாது என்று அவரே சொல்லியிருக்கிறார். அவரை முன்வைத்து ஏறத்தாழ அரை நூற்றாண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ்
அவருடைய கொள்கையை எந்த தளத்திலுமே பயன்படுத்தவில்லை. மதுவிலக்கு கொள்கையை அவர் வற்புறுத்தினார். நாடு முழுவதும் சாராயம் ஆறாக ஓடுகிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மதுவிலக்கு கொள்கை கிடையாது. அதுவும் காங்கிரஸ் ஆளுகிற நாட்டிலே கூட கிடையாது. ஆக அவருக்கு கொடுக்கிற மரியாதை அவ்வளவுதான். அதை போல மரண தண்டனை கூடாது என்று அவர் சொன்னார். ஆனால் இந்திய அரசாங்கம் இன்னும் மரண தண்டனையை ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறது.